ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே சபையார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துதலை நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். மீண்டும் ஒரு ஆண்டை கடவுள் நமக்கு ஈவாய் காண்பித்து கொடுத்திருக்கிறார். இந்த 2025 ஆண்டினுடைய முதல் வாரத்திலே கலாத்திய திருச்சபையினுடைய நிருபத்தை நம்ம படித்தோம், தொடங்கணும். கலாத்திய நிருபத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை நம்ம தொடங்கணும். அது இன்னும் முடியல. 4 அதிகாரங்களிலிருந்து மட்டுமே நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். 16 செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம் கடந்த ஆண்டில். இன்றைக்கு நம்ம 17வது செய்தியாக நாம் கலாத்தியிலிருந்து தொடங்க போகிறோம். 2025 கலாத்தியில் தொடங்கணும். இப்பயும் நம்ம கலாத்தியில் தான் தொடங்க போகிறோம். கலாத்திய நிருபத்தினுடைய நோக்கத்தை நீங்களும் நானும் அறிஞ்சிருக்கணும். அதே போல் கடந்த ஆண்டிலே நாம் எபிரேய நிருபத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை கேட்டிருக்கிறோம். ஒரு விஷயத்தை நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன? எதற்காக நாம் இந்த உலகத்தில் பிறந்தோம்? ஆண்டவர் எதற்கு நம்மை இந்த உலகத்தில் பிறப்பிக்க செய்தார்? எதுக்காக செய்தார்? அது தெரியுமா நமக்கு? வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் படைக்கப்பட்ட நோக்கமே தேவனை மட்டுமே மகிமைப்படுத்த வேண்டும். தேவனை மகிமைப்படுத்தி நாம் வாழ வேண்டும். தேவனை உயர்த்தி நம்மை தாழ்த்தி வாழணும். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு கீழ்ப்படிந்து வாழணும். தேவனுடைய நோக்கமும் திட்டமும் நிறைவேற்றுவதற்காக மட்டும்தான் நம்ம இந்த உலகத்தில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்தில் பிறந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக நம்ம மீட்டு ரட்சித்திருக்கிறார். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் பின்மாற்றத்துக்காக அல்ல, மீண்டும் உலக காரியங்களுக்காக அல்ல, மீண்டும் பிசாசுனுடைய அடிமைத்தனத்தில் சிக்கிக்கொள்வதற்காக அல்ல, மீண்டும் நித்திய நரகத்தின் பாதையிலே நாம் செல்வதற்காக அல்ல. ஆண்டவர் நம்மை ரட்சித்து சபையிலே வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இருளுள்ள வாழ்க்கையிலிருந்து வெளிச்சத்தின் வாழ்க்கைக்கு கொண்டு வந்து நித்தியமான அந்த ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக, பரலோக ராட்சியத்திற்காக ஆண்டவர் நம்மை வழிநடத்தி சபையில் வைத்து வழிநடத்தி வருகிறார். அதனால் மீண்டும் ஒரு மனிதன் பழைய நிலைக்கு போவானால் அது அவனை மட்டும் பாதிக்காது, அவனை சார்ந்திருக்கிற குடும்பத்தையும் அவன் செல்லுகிற திருச்சபையும் பாதிக்கிறது. அதுதான் இந்த கலாத்தியருடைய நிருபத்தினுடைய நோக்கமே. கலாத்திய நாட்டிலே உள்ள மக்களுக்கு பவுல் சுவிசேஷத்தை அறிவித்த போது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பின்னாடி கிறிஸ்து இயேசுவின் மூலமாக மட்டும்தான் நமக்கு மீட்பு உண்டு என்பதை விசுவாசித்து அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து கள்ள போதனைகள் உள்ளே வருகிறது. கள்ள போதகர்கள் அவர்களை சந்தித்து ரட்சிப்புக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை போதாது, நம்முடைய கிரியைகள் தேவை என்பதை அவர்கள் ஆழமாக அவர்களுக்கு சுட்டி காட்டினார்கள். தவறான உபதேசத்தை போதித்தார். கிரியைகளினால் அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை கை கொண்டா போதும், நீ ரெகுலராக சர்ச்சுக்கு போனால் போதும், நீ பலி செலுத்தினா போதும், சரியா, உனக்கு ரட்சிப்பு கிடைச்சிடும். அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ரட்சிப்புக்கு வேதம் என்ன சொல்லுது? மனிதன் பாவத்திலே மரித்திருக்கிறான், அவன் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியாது, அவன் கண்டிப்பாக அவன் நித்திய நரகத்துக்கு ஏதுவாக இருக்கிறான், ரட்சிப்புக்கு அவனுக்கு பங்கு கிடையாது. முழுக்க முழுக்க நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால்
இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை மட்டுமே, அவருடைய சிலுவை மரணம் மட்டுமே, அவர் சிந்தின ரத்தம் மட்டுமே என்கிற அந்த சத்தியத்தை அவர்கள் புறக்கணிக்க பார்த்தார்கள். அதனால தான் கலாத்தியர் நிருபத்தில் நம்ம படிக்கிற செய்தி என்ன தெரியுமா? ஒரு மனிதன் ரட்சிப்பை பெற்ற பின்னாடி மீண்டும் பழைய நிலைக்கு போகும்போது அங்கே அவன் பாதிக்கப்படுறானா இல்லையோ, ஆனால் திருச்சபை பாதிக்கப்படுகிறது, திருச்சபையினுடைய போதகர் பாதிக்கப்படுகிறார். இப்போ பவுல் என்ன செய்கிறார் தெரியுமா? பவுல் அதை கேட்டு ரொம்ப வேதனை அடைகிறார். நான் உங்களுக்கு எவ்வளோ பிரயாசப்பட்டு நான் அந்த சத்தியத்தை, கிருபையின் உபதேசத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன், சுவிசேஷத்தை கொடுத்தேன், நீங்கள் எந்த அளவுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி தவறான ஒரு உபதேசத்திற்கு, தவறான கோட்பாட்டுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? முற்றிலுமாய் செவி சாய்த்து கிருபையின் சுவிசேஷத்தை முற்றிலுமாய் நீங்கள் புறக்கணிக்கிறது. அது மட்டும் இல்லை, புறக்கணித்தது மட்டுமல்ல, அந்த கலாத்தியர் மக்களுக்கு இந்த கள்ளப்போதகர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பவுல் ஒரு அப்போஸ்தலன் கிடையாது, பவுல் ஒரு ஊழியக்காரன் கிடையாது, தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் கிடையாது, அவனா தானாக வந்தவன் அப்படின்னு சொல்லி பவுலையும் அவமதிக்கிற அந்த காரியத்திற்கு அவங்க துணிஞ்சிட்டாங்க. யார்? கலாத்தியர் மக்கள். இதை பொறுக்க முடியல. யாருக்கு? பவுலுக்கு. பவுலுடைய பாரம் என்ன தெரியுமா? அவன் எதற்காக பட்டானோ அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். கடவுள் கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை அவன் கொஞ்சம் கூட தடுமாறாமல், அந்த சுவிசேஷத்தை மாற்றாமல் அப்படியே போதித்து, எவ்வளோதான் நெருக்கடிகள் பிரச்சனைகள் வந்தாலும் அவன் தொடர்ந்து சுவிசேஷத்தை அறிவித்து ஊழியத்தை செய்து நிறைவேற்றி முடித்து மரித்தான். இப்போ இந்த கலாத்தியர் மக்கள் அவங்க கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு அந்த சீராய் அந்த சத்தியத்தின் அடிப்படையில் போயிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் டோட்டலாகவே இது நிறைய பேர்த்துக்கு என்ன தெரியலன்னா, இது பெரிய ஒரு தவறே இல்லைன்னு நினைக்கிறாங்க. என்ன தவறு? சத்தியத்தை படிக்காமல், சத்தியத்தை விட்டு விலகிறது, வேதம் படிக்காமல், உபதேசத்தில் நிலைத்திராமல், இதெல்லாம் தவறே இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது பவுல் இங்கே ஆணித்தரமாக சொல்கிறார். அதனால தான் பவுல்கிட்ட கொடுக்கப்பட்டதான அந்த கிருபையின் சுவிசேஷத்தை பாதுகாப்பதிலே பவுல் அவன் உறுதியாக இருக்கிறான். பாதுகாப்பது மட்டுமல்ல, அதை நிலைநிறுத்துவது மட்டுமல்ல, அந்த கிருபையின் சுவிசேஷத்திற்கு போராடுவதற்கு உறுதியாக இருந்தான், உறுதிப்படுத்தலாம். இப்போ இந்த 6 அதிகாரத்தில் முதல் 2 அதிகாரம் கொடுக்கப்பட்ட சுவிசேஷத்தை பாதுகாப்பது எப்படிங்கிறத தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக எடுத்து உரைக்கிறான். 2வது கிருபையின் சுவிசேஷத்தை அதை உறுதிப்படுத்துவது. அடுத்தது கிருபையின் உபதேசத்தை நிலைநாட்டுவது. இந்த 6 அதிகாரத்தையும் இதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு என்ன செய்கிறார்? எழுதுகிறார். அது மட்டும் இல்லை, அவங்க விலகி போகிற அந்த நேரத்தில் அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனம் உடைந்து பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அதுதான் 1வது அதிகாரத்துலேயே நம்ம பார்க்குறோமே. 1வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்கள். 1வது அதிகாரம் 6வது வசனம், கலாத்தியர் 1:6. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்பதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். அப்போ வேறொரு சுவிசேஷத்திற்கு அவங்க திரும்பிட்டாங்க. வேறொரு சுவிசேஷம் இல்லைன்றார். ஒரே சுவிசேஷம்தான், அது இயேசு கிறிஸ்துவை பற்றியது. இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷமே அல்லாமல் வேறொரு சுவிசேஷம் இல்லை. இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையின் சுவிசேஷம் மட்டும்தான் உங்களை ரட்சிக்கும், வேறொரு சுவிசேஷம் இல்லை. அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் எப்படி போயிட்டீங்க? கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் 7வது சொன்ன கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்களே அல்லாமல் வேறே இல்லை. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான் என்று சொல்லிட்டார்.
ஒரு விசுவாசி எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் தெரியுமா? உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் பாதுகாக்கிறதில்ல, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷத்தை நீங்கள் பாதுகாக்கிறதில்ல நீங்கள் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா ஆபத்து உங்களுக்கு தான். முதல்ல நீங்கள் ரட்சிக்கப்பட்டுக்கிறீங்களான்னு பாருங்கள். ரட்சிப்பை இழந்து விட முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த ரட்சிப்பை இழக்காதபடிக்கு கிருபையை ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தின் மூலமாக, திருச்சபையின் மூலமாக உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கிறார். அதை நீங்கள் அசட்டையாக எண்ணி பார்த்தீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கற்றுக்கொண்ட சத்தியத்தில் உறுதியாக இருக்கணும். நான் எதை விசுவாசிக்கிறேங்கிறத எனக்கு தெரியணும். நான் எதை விசுவாசிக்கிறேன், எந்த சபையின் கோட்பாட்டுக்குள்ளாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத எனக்கு தெரியணும். 1689 விசுவாச அறிக்கையை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார். பிரிமிட்டிவ் பேப்டிஸ்ட் திருச்சபையினுடைய விசுவாசிக்கிற அந்த அறிக்கையை நாம் உறுதியாக பற்றி கொண்டிருக்க வேண்டும். முதல்ல அதை படிச்சிருக்கிறோமான்னு பாருங்கள். அதில் இருக்கிற 32 அதிகாரத்தை நான் விசுவாசிக்கிறேங்கிற உறுதிப்பாடு இருக்குதா இல்லைன்னு பாருங்கள். அதை நீ எதை விசுவாசிக்கிறேன்னு தெரியாமல் இருந்துட்டீங்கன்னா உனக்கு உள்ள அவிசுவாசமான கள்ளபதேசங்கள் நிறைய உள்ளே வந்துடும். இது கள்ளபதேசமாக இல்லையான்னு உனக்கு தெரியாது. நீ என்ன செய்வ? அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு பார்ப்பேன். அப்படி பார்த்த அப்படின்னா அது ரொம்ப டேஞ்சரு. அதுதாங்க பவுல் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, நான் யாரை பிரியப்படுத்தி போதிக்கிறேன்? நான் மனுஷனை பிரியப்படுத்தி, உங்களை பிரியப்படுத்தி நான் போதிக்கலை. உங்களுடைய நிலை எனக்கு தெரியுது. உங்களுடைய நிலை எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீங்க தெரியுமா? நீங்கள் அக்கிரமத்தினால் பாவத்தினால் மரித்திருக்கிறீங்க, கிரியைகளை சார்ந்திருக்கிறீங்க. நியாயப்பிரமாணத்தினால் மட்டும்தான் எனக்கு மீட்பு உண்டு என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறீங்க. உங்களை நீங்களே ரட்சித்துக் கொள்ள முடியும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய அறிவை வைத்து, உங்களுடைய பணத்தை வைத்து, உங்களுடைய பதவியை வைத்து என்னால் என்ன செய்ய முடியும்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களால் முடியாது. நீங்கள் தப்பான எண்ணம் கொண்டு இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அல்லாமல் உங்களுக்கு மீட்பு கிடையாது என்பதை ஆணித்தரமாக இங்கே என்ன செய்கிறாரு? அவர் சொல்கிறார். அதனால் நான் தேவனை மட்டும்தான் பிரியப்படுத்தி பேசுகிறேன். நியாயப்பிரமாண கிரியைகளினால் கண்டிப்பாக ரட்சிப்பு கிடையாது. நியாயப்பிரமாணம்னா என்ன? 613 கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை ஒவ்வொரு மனிதனும் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் நிறைவேற்ற முடியாது. ஏன்னா அவன் பாவத்தில் மரிச்சிருக்கிறான். அந்த கட்டளைகளுக்கு அவன் கீழ்ப்படிய முடியாது. வாக்குத்தத்தத்தை சார்ந்து கொள்ளணும். அந்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவை பற்றியது. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் என்ன? உனக்குள்ள ஒரு சந்ததி வரும், உண்டாகும். அந்த சந்ததி கிறிஸ்து தான். அவர் மூலமாக தான் உனக்கு மீட்பு. வாக்குத்தத்தம் என்பது ஆண்டவர் செய்யக்கூடியதான காரியம். நியாயப்பிரமாணம் என்பது மனிதன் செய்யக்கூடிய காரியம். மனிதன் செய்யக்கூடியதான காரியம் அவனால் செய்ய முடியாதனால தான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதான அந்த கிறிஸ்து இந்த உலகத்துக்கு இந்த நியாயப்பிரமாணங்களை அவர் கை கொண்டார். அவர் கை கொண்டது நிமித்தமாக தான் உங்களுக்கும் எனக்கும் மீட்பு. அவர் கை கொண்டது நிமித்தமாக தான் சிலுவைக்கு அவர் என்ன சென்றார். புரியுதா? இதுதான் சத்தியம். இதுதான் தொடர்ச்சி அவர் என்ன செய்கிறாரு? பேசிட்டு இருக்கார். நீங்களும் நானும் சுதந்திரவாளிகள். யாருக்கு சுதந்திரவாளிகள்? இதுக்கு முன்னாடி அடிமையாக இருந்தோம். யாருக்கு அடிமையாக இருந்தோம்? பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம், நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக இருந்தோம். நியாயப்பிரமாணம் நம்மை ஒவ்வொரு நாளும் நீ பாவி பாவி, நீ தண்டிக்கப்படுவாய் என்று சொல்லி நம்மளை குட்டிக்கொண்டே இருந்துச்சு. விடுதலை கிடையாது. அதே நியாயப்பிரமாணம் என்ன செஞ்சிச்சுன்னு சொன்னால், உனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அந்த வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அந்த நியாயப்பிரமாணம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற அத்தனை பாவிகளையும் நியாயப்பிரமாணம் என்ன செஞ்சிச்சுன்னா இயேசு கிறிஸ்து அண்டையிலே கொண்டு போய் சேர்த்தது. நியாயப்பிரமாணம் ஒரு உபாத்தியாக இருந்தது. அந்த நியாயப்பிரமாணம் செய்த காரியம் என்னன்னா, நம்ம பாவிங்கிறத உணர்த்துச்சு. அந்த நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன தெரியுமா? ரட்சிப்பு கிடையாது. நியாயப்பிரமாணத்தில் ரட்சிப்பு கிடையாது. நான் பாவிங்கிறத உணர்த்துது. பாவத்திற்கு பரிகாரி ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரிடத்துல போ என்று சொல்லி என்ன செய்து நம்ம கொண்டு செல்லுகிறது.
ஏன் மீண்டும் மீண்டும் அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து தான் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் மூலமாக இவனை மீட்டு ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறான். மீண்டும் நீ ஏன் அதே வாழ்க்கைக்கு போகணும்னு நினைக்கிற? நீ மீண்டும் ஏன் அந்த அடிமைத்தனத்துக்கே போகணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி தான் பவுல் காரசாரமாக அவர்களை என்ன செய்கிறார்? போதிச்சு அவர்களை சீர்படுத்த வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு பேசிக்கிட்டே இருக்கிறார். சரிங்களா? இப்போ இன்னைக்கு நம்ம 17வது செய்தி நம்ம கேட்குறோம். இந்த செய்தி நீங்கள் வாசிக்கப்பட்ட கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 12 20 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்டோம். இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு சொன்னால், கலாத்திய விசுவாசிகளின் மீது பவுலினுடைய கரிசனை. கலாத்திய விசுவாசிகளின் மீது பவுலினுடைய கரிசனை, இதுதான் தலைப்பு. திருச்சபை என்பது, நல்லா கவனிங்க, திருச்சபை என்பது ஒரு ஆவிக்குரிய குடும்பம். இந்த ஆவிக்குரிய குடும்பத்தில் தகப்பன் போதகரை போல இருக்கிறார், போதகர் தகப்பனை போல இருக்கிறார். தகப்பனை போல மட்டும் இல்லை, ஒரு தாயை போலவும் இருக்கிறார். அப்போ கலாத்திய திருச்சபையில் பவுல் அவர் ஒரு போதகனாக மாத்திரம் இல்லை, அந்த கலாத்திய திருச்சபை மக்களுக்கு ஒரு தகப்பனாகவும் ஒரு தாயாகவும் இருக்கிறார். அதுதான் அவர் சொல்கிறாரு. 19வது வசனம், 4வது அதிகாரம் 19வது வசனம் பாருங்களேன். அங்கே என்ன சொல்கிறார் தெரியுமா? என் சிறு பிள்ளைகளே அப்படின்னு சொல்கிறார். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தேன், நீங்கள் விசுவாசித்தீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க. ஆனால் இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா வேறொரு சுவிசேஷத்துக்கு இடம் மாதிரி போயிட்டீங்க. ஆனால் நான் மீண்டும், அவர் சொல்கிறார் அந்த வார்த்தையை பாருங்கள், மீண்டும் அப்படிங்கிற, என் சிறு பிள்ளைகளை கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிற. மறுபடியும் அப்படின்னா ஏற்கனவே என்ன செஞ்சேன்? கற்ப வேதனை பட்டு தான் உங்களுக்கு சுவிசேஷத்தை நான் அறிவித்து என்ன செஞ்சேன்? கொண்டு வந்தேன். ஆனால் இப்போ மறுபடியும் கற்ப வேதனை. அப்போ ஒரு தாயானவள் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய பிள்ளைகள் தப்பு அதாவது தப்பு பண்ண அவங்க மீண்டும் சரிப்படுத்துவதற்கு ஒரு தாய் மீண்டும் 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 என்ன செய்கிறாரு? அவங்க தன்னுடைய பிள்ளைக்காக பாடுபடுகிறதை இங்கே சுட்டி காட்டுகிறார். கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்கள். ஏன் கலாத்திய மக்கள் மீது இவ்வளோ ஒரு கரிசனை பவுலுக்கு? எதுக்கு ஒரு கரிசனை? எதன் அடிப்படையில்? அவங்க என்னத்தை தூக்கி கொடுத்துட்டாங்க பவுலுக்கு? ஒன்றுமே கிடையாது. ஆனால் எதுக்கு இந்த கரிசனை? அவங்க வழி விலகி போயிடக்கூடாது, அவங்க மீண்டும் தவறான ஒரு உபதேசத்துக்குள்ளே போயிடக்கூடாது, மீண்டும் அவங்க அடிமைத்தனத்துக்கு, பாவத்தினுடைய அடிமைத்தனத்துக்கு போயிடக்கூடாது. இன்றைக்கு ஒரு திருச்சபையினுடைய போதகருக்கும் திருச்சபை விசுவாசிகளுக்கும் இருக்கக்கூடியதான ஒரு ஐக்கியம், ஒரு ஒரு உறவு எப்படி இருக்கணும்னு சொன்னால், போதகர் ஒரு ஆவிக்குரிய தகப்பனை போல இருக்கணும், விசுவாசிகள் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளை போல. அதான் அங்கே சொல்கிறாரு, சிறு பிள்ளைகளேன்னு சொல்லி சொல்கிறார், பிள்ளைகளேன்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? இந்த வாசிக்கப்பட்டதான இந்த பகுதியில் 3 விஷயங்களை பவுல் இங்கே ஆழமாக அந்த மக்களுக்கு பதிய வைக்கிறார். அதில் ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், கலாத்திய மக்கள் முன்பு இருந்த ஆவிக்குரிய நிலையை அவங்களுக்கு உணர்த்துறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த நிலையில் எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறத மீண்டும் என்ன செய்கிறார்? உணர்த்துறார். அது கண்டிப்பாக அதை நம்ம பார்க்கணும். அதாவது நம்ம எப்படி இருந்தோம், எப்படி சுவிசேஷம் நமக்கு சேர்ந்துச்சு, நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நம்ம வேதனைப்பட்டோம், எந்த அளவுக்கு துக்கப்பட்டோம், இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட முன்னாடி நான் எப்படிப்பட்ட சந்தோஷத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறத ஒவ்வொரு விசுவாசியும் அதை நினச்சி பார்க்கணும். ஆனால் அவங்க மறந்துட்டாங்க. இவர் என்ன செய்கிறாரு? நினைவுபடுத்துகிறார். பாருங்கள், 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். சகோதரரே, என்னை போல் ஆகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நான் உங்களைப் போலும் ஆனேனே, எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை அப்படின்ற. சகோதரரே அப்படின்னா, சகோதரர்னா என்ன? யாரை சொல்கிறது? ஒரே இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டதான, ஒரே இரத்தத்தினாலே மறுவிருப்பு அடைந்ததான, கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே
மீட்கப்பட்ட நபர்களை சொல்லுகிறார், பரிசுத்தவான்களை சொல்லுகிறார். சகோதரரே, அவரும் சொல்கிறார், நான் உங்களுடைய சகோதரன், நீ என்னுடைய சகோதரர். ஒரு குடும்பத்தில் இருக்கிற, ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தில் இருக்கிற அந்த சகோதரரே என்கிற அந்த வார்த்தை சாதாரணமெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம இரத்த பாசம் இருக்கணும். அதில் உண்மையான ரட்சிக்கப்பட்டவனை சகோதர அந்த சிநேகத்தில் பார்க்கணும். ரட்சிக்கப்படாதவனை சொல்லலை அந்த வார்த்தை. ரட்சிக்கப்பட்ட சகோதரர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சகோதரர். அதாவது சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் சகோதர சகோதரிகளாக, ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களாக நாம் காணப்படணும். கிறிஸ்துவனுடைய அன்பு நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயுமே இருக்கணும். அந்த அன்புக்கு மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அன்பு, கிறிஸ்துவனுடைய அன்புனா எப்படி இருக்கணும்? தியாகமான அன்பது. புரியுதா? ஒன்றுக்கும் தகுதி இல்லாத நம்மை, அதாவது நித்திய நரகத்துக்கு தேவனுக்கு எதிராக இருந்த நமக்காக அவர் கொடுத்த அந்த அன்பு தான், அவர் கொடுத்த அந்த உயிர், தியாக பலி. அவ்வளோ ஒரு மேன்மையான விஷயம் தெரியுமா? அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் நம்மளாம். சரியா? அதனால தான் அவர் சொல்கிறார், என்னை போல் ஆகுங்கள் சகோதரர்களே. அப்படின்னா என்ன சொல்கிறார்? என்னை போல் ஆகுங்கள் அப்படின்ற. என்னை போல் ஆகுங்கள்னா என்னத்தை சொல்ல வர்றாரு அங்கே? அதாவது நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? நான் எபிரேயன். சரியா? நான் நிறைய நியாயப்பிரமாணங்கள்லாம் கரைச்சி குடித்தவன், நியாயப்பிரமாணத்தில் தேறினவனாக இருந்தவன். ரோம அரசாங்கத்தில் எனக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அப்படிப்பட்டதான ஒரு நிலையில் இருந்த கிறிஸ்துவனுடைய திருச்சபைகளை நான் துன்பப்படுத்தி கொண்டிருந்தேன். எனக்கு எல்லாம் தெரியும் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு என்னுடைய அறிவை வைத்து, என்னுடைய பதவியை வைத்து கிறிஸ்தவர்களை அழிக்க முடியும், என்னுடைய வாழ்க்கையை சீராய் நான் என்ன செய்ய முடியும், உயர்த்தி கொள்ள முடியும்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் இயேசு கிறிஸ்து என்னை பிடித்தார். இயேசு கிறிஸ்து என்னை என்ன செஞ்சார்? அவருடைய பணிக்காக அழைத்தார். நான் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும்படி நான் இப்போ தமஸ்குக்கு போயிட்டு இருக்கும்போது நான் அவரை சந்திக்கல, அவர் தான் என்னை சந்தித்தார். அவர் என்னை சந்தித்தார். கீழே விழுந்தேன். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டேன். ஆண்டவர், புறஜாதிகளுக்கு, ராஜாக்களுக்கு நான் உன்னை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் படாது பாடுபடவும் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி என்னை தெரிந்து கொண்டார். அப்படிப்பட்டதான ஒரு நிலையில் நான் வந்தேன். ஆனால் இன்னைக்கு அந்த ஒரே நிலையில் இருக்கிறேன். என்னை ஆண்டவர் எதற்காக பிடித்தெடுத்தாரோ, ஆண்டவர் என்னை எதற்காக அழைத்தாரோ அதில் உறுதியாக இருக்கிறேன். எனவே கலாத்தியா மக்களே, நீங்களும் என்னை போல இருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். வாசிங்க பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4 இருந்து பாருங்களேன். அஞ்சிலிருந்து, நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயை, நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்புறுத்தினவன். அப்படி இருந்தும் 7ஆம் வருஷத்தில் ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்த எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய, இது ரொம்ப முக்கியம், என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல், கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. சரியா? அது மட்டும் இல்லை, 12ஆம் வசனத்தில் பாருங்க, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனாய் என்று சொல்லாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். அதனால தான் அவர் சொல்கிறார், என்னை போலாகுங்கள். எவ்வளோ தைரியம் தெரியுமா?
பவுலுக்கு. இப்போ அந்த கலாத்திய மக்கள் பவுலை போல இல்லை, மாறிட்டாங்க. ஆனால் பவுல் அப்படி கிடையாது. பவுல் உறுதியாக இருந்தார். அவர் கொடுக்கப்பட்ட கிருபையின் சத்தியத்தில், அவர் கொடுக்கப்பட்ட பணியில் அவர் உறுதியாக எவ்வளோ தான் கல்லடிப்பட்டாலும். அதுதான் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, அடுத்த கலாத்தியரில் 4ஆம் அதிகாரம் அவர் 13வது வசனத்தில் பாருங்களேன் என்ன சொல்கிறாரு. 13வது வசனம், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாந்தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அவர் முதல் தரம் சுவிசேஷம் கலாத்திய மக்களுக்கு பிரசங்கிக்கும் போது எப்படி இருந்தார் தெரியுமா? அவர் பலவீனத்தோடு இருந்தார். என்ன பலவீனம் அவருக்கு? என்ன பலவீனம்? கல்லால் அடித்தாங்க. கல்லால் அடித்து ரொம்ப அவருடைய ரூபம் அவருடைய சரீரம் பார்க்குறதுக்கே அருவருப்பான ஒரு நிலையில் இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அந்த மக்களை போய் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது அந்த மக்கள் இவரை பார்த்த உடனே அருவருக்கப்பட்ட ஒரு நிலையில், அதாவது அந்த அதாவது யூத மக்களுடைய கலாச்சாரத்தில் ஒன்று என்ன தெரியுமா, பலவீனமாக வியாதி உள்ளவனை பார்த்துட்டாங்க அப்படின்னா இவங்க என்ன செய்யணும்னா காரி துப்பணும், துப்பணும். துப்பிட்டாங்கன்னா அவங்க வியாதி இவனுக்கு என்ன செஞ்சிட்டாதான் வராதான். அப்படிப்பட்டதான ஒரு கலாச்சாரம் நிறைந்த அந்த பகுதி, அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, நான் துப்பப்படக்கூடிய நிலையில் இருந்தேன். ஆனால் நீங்கள் என்னை என்ன செய்யலை, என்னை தள்ளி விடலை, என்னை ஒதுக்கலை. என்னுடைய பலவீனத்தை நீங்கள் என்ன செஞ்சீங்க, ஏற்றுக்கொண்டீங்களே. அநியாயம் ஒன்றும் செய்யலை. இப்போ முதலாந்தரம் பிரசங்கம் பண்ணும்போது, சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது நான் எவ்வளோ பலவீனத்தோடு இருந்தேன். அப்படி இருந்தும் 14வது வசனம் பாருங்கள், அப்படி இருந்தும் என் சரீரத்திலே உண்டாயிருக்கிற சோதனை நீங்கள் அசட்டை பண்ணாமல், ஆரோசியாமல், அது எப்படியா, தேவ தூதனை போல, கிறிஸ்து இயேசுவை போல என்னை என்ன செஞ்சீங்க, ஏற்றுக்கொண்டீங்களே. ஆரம்பத்தில் நீங்கள் எவ்வளோ அருமையாக இருந்தீங்க. சுவிசேஷத்தை நான் சொல்லும்போது நீங்கள் என்னுடைய சரீரத்தை நீங்கள் பார்க்கல, என்னுடைய சரீரத்தினுடைய பலவீனத்தை நீங்கள் பார்க்கல, என்னுடைய முகத்தை ரூபத்தை நீங்கள் பார்க்கல, என்னுடைய உருவத்தை நீங்கள் பார்க்கல. ஆனால் என்னுடைய வாயிலிருந்து வருகிற அந்த சுவிசேஷ வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்க. என்னுடைய வாயிலிருந்து வருகிற அந்த கிறிஸ்துவினுடைய கிருபையின் சத்தியத்தை, சுவிசேஷத்தை நீங்க கேட்டீங்க. இதுதான் அருமையான ஒரு நிலை. அது அப்படி இருந்த அந்த மக்கள். அது மட்டும் இல்லை, அவர் சொல்றாரு பாருங்க, எப்படி பார்த்தீங்கன்னா தேவதூதனை போல, தேவதூதனை போல. அது மட்டும் இல்லை, கிறிஸ்து இயேசுவை போலவும் என்ன செஞ்சீங்க, ஏற்றுக்கொண்டீங்க. எப்படி ஏற்றுக்கொள்கிறாங்கன்னு சொல்லி அதான் தூதனை போலவும் இயேசு கிறிஸ்துவை போலவும் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஏற்றுக்கொண்டாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம், அங்கே கடவுள் இவர்கள் பர்னபாவையும் பவுலும் அங்கே பிரசங்கித்த போது அந்நிய தேவனை போல அவர்களை ஏற்றுக்கொண்டாங்களாம். இப்போ கடவுளாக நினைத்தவர்கள் அவர்கள். அப்படி இருந்த அவர்கள் 15வது வசனம், அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே, அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தகப்பனை போல, ஒரு போதகரமாக மட்டும் இல்லை, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு சகோதரன், அடுத்தது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு பின்மாற்றத்தில் போகிற கள்ள உபதேசத்துக்குள்ளே போகிறதான அந்த சகோதரன், அவன் மீண்டும் பழைய நிலைக்கு போய்விடாது கூடாது என்பதற்காக அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவனுடைய உள்ளான நிலையை மீண்டும் ஆரம்ப நிலையை நினைவுபடுத்துகிறார். நான் இப்படி இருந்தேன், இப்படி வந்தேன், உங்களை சந்தித்தேன், நீங்கள் என்ன உருவத்தை பார்க்காம சுவிசேஷத்தை கேட்டீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க, உங்களுடைய தேவதூதனை போல என்னை ஏற்றுக்கொண்டீங்க, கிறிஸ்துவை போல ஏற்றுக்கொண்டீங்க. அப்போ இருந்த ஆனந்த பாக்கியம் இப்போ எங்கே? இதுதான் ஒரு கிறிஸ்துவன் நினச்சி பார்க்கக்கூடியதான வேலை.
ஆரம்பத்தில் எனக்கு இருந்த உற்சாகம் இப்போ எங்கே போச்சு? ஒரு சபைக்கும் எனக்கு இருக்கிற அந்த உறவு இருந்துச்சு, இப்போ எங்கே போச்சு? ஆரம்பத்தில் போதகருக்கும் எனக்கும் ஒரு சரியான ஐக்கியம் இருந்துச்சு, இப்போ எங்கே போச்சு? எங்கே போச்சு? இதுக்கு என்ன காரணம்? ஏன் இந்த நிலை மாறிச்சு? இந்த நிலை ஏன் மாறிச்சு? ஏன் அந்த சத்தியத்தில் உறுதியாக உங்களால் நிற்க முடியல? ஏன் வேதத்தை ரெகுலராக வாசிக்க முடியல? ஏன் ஜெபிக்க முடியல? ஏன் ஆவிக்குரிய தன்மை உங்களுக்கு உள்ள இல்லை? ஞாயிற்றுக்கிழமை வர்றீங்க, சர்ச்சுக்கு வர்றீங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்குறீங்க, அப்போ இருந்த அந்த மனநிலை வீட்டுக்கு போன உடனே ஏன் இல்லை? அடுத்த நாள் ஏன் இல்லை? அடுத்த நாள் ஏன் இல்லை? சொல்லுங்க. உங்களுக்குள்ளாக கிறிஸ்து இன்னும் உருவாகவில்லை. அதுதான் பிரச்சனையே. கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாயிருப்பாரானால் நீங்கள் எந்த மனநிலையில் இருக்கிறீங்களோ, ஏன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? உங்களை நடத்துவார், உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை உணர்த்துவார். இந்த மக்கள் இன்னும் நியாயப்பிரமாண சிந்தனைக்குள்ளேயே இருக்கிறாங்க. நான் செய்வேன், எனக்கு எந்த ஒரு கிருபையும் தேவையில்லை, ரட்சிப்புக்கு என்னுடைய பலம் போதும், எனக்கு இருக்கிற அதிகாரம், எனக்கு இருக்கிற பதவி, இதை வச்சு நான் பார்த்துக்குவேன். இந்த பழைய நிலைக்குள்ளேயே தான் போகிறாங்க. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டும் கூட இன்னும் நம்ம பழைய நிலையை தான் யோசிச்சுட்டு இருக்கிறோமே ஒழிய, இன்னும் இருளுக்குள்ள காரியத்தை தான் யோசிக்கிறோம், வெளிச்சத்தினுடைய காரியத்தை யோசிக்கவே மாட்டேங்கிறோம். புரியுதா? இன்னும் மரித்த நிலையிலேயே நம்ம காணப்படும். இன்னும் நாற்றத்திலே தான் நான் பார்த்துட்டு இருக்கிறோம். நாற்றத்துக்குள்ள போகணும்னு தான் நினைக்கிறோம். இன்னும் உலக சிந்தைக்குள்ள தான் இருக்குன்னு நினைக்கிறோம். கிறிஸ்துவனுடைய அன்பு இன்னும் இல்லை. புரியுதுங்களா? உலகத்தானுடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்குது தெரியுமா? உலகத்தானுடைய வாழ்க்கை என்ன? இந்த உலகத்தில் அவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறான்? என்ன செய்யணும்? நிறையா பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான், வீடு கட்டணும்னு நினைக்கிறான், சரியா? எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனால் அப்படி நினைக்கிறவனுக்கு எல்லாம் என்ன செய்யுது? கிடைக்கிது. யார் கொடுக்குறா? அவனுக்கு யார் கொடுக்குறா? புறஜாதிய மக்களுக்கு, கடவுளை அறியாதவனுக்கு, அவன் கேட்டதையும் கேட்காததையும் யார் கொடுக்குறா? பணத்தையும் வசதியும் யார் கொடுக்குறா? கடவுள் தான் அவனுக்கும் கொடுக்குறாரு. நம்ம தேவன் தான் அவருக்கும் கொடுக்குறாரு, அவங்களுக்கும் கொடுக்குறாரு. எதன் அடிப்படையில்? இன்னைக்கு நாம் எதை சார்ந்து இருக்கிறோம்? நமக்கு என்ன தேவை? ரட்சிப்பு தேவை, கிறிஸ்து வேணும். நித்திய பாதைக்குள்ளாக நம்ம என்ன செய்யணும்? போகணும். இடுக்கமான பாதை நமக்கு இருக்குது, சில கட்டுப்பாடுகள் இருக்குது, அதன் வழியாக தான் நம்ம நித்திய வாழ்க்கைக்கு போகணும். யோசிக்கிறதே கிடையாது. கிறிஸ்துவில் இருந்த சிந்தை நமக்குள் இருக்கணுங்க. அதுதான் அவர் சொல்கிறது, என்னை போல் ஆகுங்கள். பவுல் சொன்ன விஷயம் அதுதான், என்னை போல் ஆகுங்கள், நான் உங்களை போலும் ஆனேனே அப்படின்றார். நீங்கள் எனக்கு ஒன்றும் அநியாயம் செய்யலை அப்படின்றார். ஆரம்பத்தில் எவ்வளோ அற்புதமாக நீங்கள் வசனத்தை கேட்டீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க. அந்த ஆனந்த பாக்கியம் இப்போ எங்கே போச்சு? நாட்கள் ஆக ஆக நமக்கு வளர்ச்சி இருக்கணுங்க. நாட்களில் போக போக வளர்ச்சி இருக்கணும். ஒரு செடி நட்டு வச்சா நாட்கள் போக போக அது என்ன செய்யணும்? வளர்ந்து கனி கொடுக்கணும். அந்த வளர்ச்சி நமக்குள்ளே இருக்குதா? நான் ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த சபையில் நான் எவ்வளோ நாள் அங்கமாக இருக்கிறேன்? என்ன ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்குது? யோசித்து பாருங்கள்ல. ரொம்ப டேஞ்சர். அதனால தான் பவுல் வைராக்கியத்தோடு இந்த காரியத்தை பேசுகிறார். அது மட்டும் இல்லை, அடுத்தது அவர் ரெண்டாவது விஷயத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல ஆரம்பத்தில் இருந்த கலாத்திய மக்களுடைய நிலையை சொல்கிறார். இப்போ ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, இப்போது உள்ள கலாத்திய மக்களுடைய நிலையை என்ன செய்கிறாரு? சொல்கிறார். ஆரம்பத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, இப்போ 16வது வசனத்துலேருந்து பாருங்களேன். 16வது வசனத்தில், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்ருவானேனோ? அதான் பிரச்சனை. சத்தியத்தை சொல்கிறதுனால இப்போ நம்ம சபையில் சத்தியம் பேசப்படுகிறது. சத்தியம் பேசப்படுகிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையிலையும் மாலையிலையும் சத்தியங்கள் பேசப்படுகிறது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் காலையில் வாட்ஸ்அப்பில் சத்தியங்கள் பேசப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. ஆனால் பார்க்கறதில்ல. அப்போ என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்கள். இப்போ சத்தியத்தின் மேலே உங்களுக்கு என்ன இல்லை?
இப்போ நீங்கள் சத்தியத்தை எப்படி பார்க்குறீங்க? வேதத்தை எப்படி பார்க்குறீங்க? என்ன காரணம்? ஏன் அப்படி பார்க்குறீங்க? ஏன் வேதத்தை படிக்க முடியல? ஏன் சத்தியத்தை படிக்க முடியல? இப்போ ஞாயிற்றுக்கிழமை சத்தியத்தை கேட்குறோம், கடவுளை பற்றி கேட்குறோம். அந்த 6 நாளும் சிந்திக்கிறீங்களா? அதை குறித்து யோசிக்கிறீங்களா? கிடையாது. உங்களுக்கு மைண்டே இல்லையே. இன்னைக்கு பேசுன இந்த சத்தியம் தலைப்பு நாளைக்கு கேட்டால் என்னன்னு தெரியல. ஏன்? என்ன காரணம்? நீங்கள் வேறொரு சுவிசேஷத்துக்கு போயிட்டீங்க. அதான் பிரச்சனை. நீங்கள் எங்கிருந்து வந்தீங்களோ அந்த நிலைக்கு போயிட்டீங்க. ரொம்ப டேஞ்சர். நிலைச்சிருக்கணும், ஒரு உறுதியாக இருக்கணும். நம்முடைய சிந்தை வேற, ரட்சிக்கப்படாதவருடைய சிந்தை வேற, ரட்சிக்கப்பட்டவருடைய சிந்தை வேற, அவிசுவாசியுடைய காரியங்கள் வேற, விசுவாசினுடைய காரியங்கள் வேற. நம்முடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? கிறிஸ்து தான். அவ்வளோதான். கிறிஸ்து, அவரை ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். அவர் கொடுத்த சபையில் அங்கமாக இருக்கணும். சரி, கிறிஸ்து எந்த சபையில் தலையாக இருக்கிறாரோ அந்த சபையில் நம்ம அங்கமாக இருக்கணும். கிறிஸ்து இல்லாத இடத்துல இருக்கக்கூடாது. புரியுதா? அதுதாங்க சொல்ல வர்றாரு. அப்போ நான் சத்ருவானேனோ அப்படின்றார். அதாவது உங்களுக்கு சத்தியத்தை நான் பேசினதுனால உங்களுக்கு நான் சத்ருவானேனோ. இன்னொரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவருடைய காரிய வைராக்கியம் என்ன தெரியுமா? பவுலுடைய வைராக்கியம், அவர் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பில் உறுதியாக இருப்பார். அவருக்கு யார் அந்த கிருபையின் சுவிசேஷத்தை சொன்னது? மற்ற மனிதர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவை நேரடியாக அந்த கிருபையின் சுவிசேஷத்தை அவருக்கு கொடுத்தார். அந்த சுவிசேஷம், அந்த சத்தியத்தில் அவர் எந்த ஒரு அந்த சத்தியத்தை ஒரு உறுப்பிலையும் மாற்றதில்லை. மாற்றப்படாமல் அவர் எந்த சுவிசேஷத்தை கிறிஸ்துவத்தில் பெற்றுக்கொண்டாலோ அதே சுவிசேஷத்தை தெளிவாக என்ன செய்கிறார்? மக்களுக்கு போதிக்கிறார். அதில் அவர் ஓயவே இல்லை. இப்போ ஒரு சத்தியம், அப்புறமா ஒரு சத்தியம், அப்படிலாம் கிடையாது. சத்தியம் மாற்றியெல்லாம் பேச முடியாது. பணக்காரனுக்கு ஒரு சத்தியம், ஏழைக்கு ஒரு சத்தியம்லாம் கிடையாது. உயர்ந்தவனுக்கு ஒரு சத்தியம், தாழ்ந்தவனுக்கு ஒரு சத்தியம்லாம் கிடையாது. சுவிசேஷம் ஒன்று தான். அவன் உயர்ந்தவனாக இருந்தாலும் அவன் பாவி தான், அவனுக்கு சுவிசேஷம் வேணும். தாழ்ந்தவனாக தரித்திரனாக இருந்தாலும் அவன் பாவி தான், அவனுக்கு சுவிசேஷம் வேணும். இது அவர் என்ன செய்யறதில்லை, ஒரு நாளும் மாற்றதே கிடையாது. புரியுதா? இப்போ அவங்க எப்படி பார்க்குறாங்க? சத்ருவா பார்க்குறாங்க. யார? பவுல. முன்ன இயேசு கிறிஸ்துவை போல பார்த்தவங்க, தேவதூதனை போல பார்த்தவங்க இப்படி எப்படி பார்க்குறாங்க? என்ன காரணம்? சத்துருவை போல பார்க்குறாங்க. நான் உங்களுக்கு சத்துருவானேனோ? யோசித்து பாருங்களேன், எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பான்ல பவுல், எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பான். இன்றைக்கி ஒரு போதகனுடைய நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. ஒரு போதகனுடைய நிலையை புரிஞ்சுக்கணும். போதகன் அதாவது அவர் அதான் கற்ப வேதனைப்படுகிறேன்னு சொல்கிறார். இப்போ இருக்கிற நிலையை குறித்து அவர் அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, 17ஆவது வசனம் பாருங்கள். அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள், ஆகிலும் நல்மனதோடு அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள். இப்போ யாரை குறித்து சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னை சத்ருவாக பார்க்குறீங்களா? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் என்ன சத்ருவாக பார்க்குறீங்க? சத்தியத்தை சொல்லுகிற என்ன சத்ருவாக பார்க்குறீங்க? கள்ள போதனையை சொல்லுகிற, கள்ள சத்தியத்தை சொல்லுகிற அந்த நபர்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ தேவதூதனை போல் பார்க்குறீங்க. முன்ன என்ன தேவதூதனை போல் பார்த்தீங்க. பிரச்சனை என்ன தெரியுமா? இப்போ சுவிசேஷம் உங்களுக்குள்ளே இல்லை, கிறிஸ்து உங்களுக்குள்ளே இல்லை. புரியுதா? பரிசுத்தம் உங்களுக்குள்ளே இல்லை, பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்யல. இப்போ நீங்கள் வேறொரு சுவிசேஷத்துக்கு போனதுனால, வேறொரு கள்ள உபதேசத்துக்குள்ளே போனதுனால தான் உங்களால் என்ன செய்ய முடியல? சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. சத்தியம் பேசுகிறதான போதகர்களை உங்களால் அங்கீகரிக்க முடியல. அதுதான் பிரச்சனை. நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சிந்திச்சு பாருங்கள். ஏன் ஜெபம் பண்ண முடியல? ஏன் தேவ சமூகத்தில் அமர்ந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியல? ஏன் தேவ சமூகத்தில் அமர்ந்து வேதத்தை 1 மணி நேரம் உங்களால் படிக்க முடியல?
ஏன் திருச்சபை காரியின் மீது உங்களுக்கு அக்கறை இல்லை? ஏன் மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை உங்களால் சொல்ல விருப்பம் இல்லை? சொல்லணுமா இல்லையா? ஒவ்வொரு விசுவாசியும் ரட்சிக்கப்பட்டிருந்தால் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல என்ன காரணம்? ஏன் இல்லை அப்படின்னா, நீங்கள் இன்னொரு காரியத்துக்கு அடிமையாயிட்டீங்க, இன்னொரு காரியத்துக்கு அடிக்ட் ஆகிட்டீங்க. புரியுதா? அதுதான் இன்றைக்கி செல்லு கையில் வந்துருச்சு. செல்லுக்கு கொடுக்குற நேரம் பைபிளுக்கு கொடுக்குறீங்களா? செல்லுக்கு கொடுக்குற நேரம் ஜபத்துக்கு நேரத்தை கொடுக்குறீங்களா? செல்லுக்கு கொடுக்குற நேரம், இன்றைக்கி செல்லு தான் உங்களுக்கு எல்லாமே. கடவுளை யார் தான்? கிறிஸ்துவா செல்லா அப்படின்னா எதை சொல்லுவீங்க? கிறிஸ்துவா செல்லா? எது வேணும்? யோசித்து பாருங்கள். ரொம்ப டேஞ்சர். அது நம்மளை கொண்டு போயிடும், பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். அதனால தான் எனக்கு விருப்பம் இல்லை. எதில் விருப்பம் இல்லை? அதனால தான் போதகருக்கு நான் கீழ்ப்படியதில்லை. போதகரை பார்த்தாவே பயமாக இருக்குது. என்ன காரணம்? இப்போ நான் சத்துருவாயிட்டேன். முன்ன நேசித்தேன், இப்போ நான் சத்துருவாயிட்டேன். இங்கே கவனிங்க. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, 15வது வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்களேன். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களை குறித்து நான் சாட்சி சொல்கிறேன்றார். யாரை பார்த்து சொல்கிறாரு? எனக்கு உங்கள் கண்கள் வேணும் அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க? பிடுங்கி கொடுத்துருவீங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு சத்தியத்தை நேசித்திருப்பாங்க, எந்த அளவுக்கு பவுலை நேசித்திருப்பாங்கன்னு பாருங்களேன். கண்களை பிடிங்க அப்படின்னா இப்போ தான் தெரியுது அவருடைய பலவீனம் என்னன்னு. என்ன அவனுடைய பலவீனம்? கண்ணில் தான் பிரச்சனை. கண்ணில் பிரச்சனைன்னா என்ன பிரச்சனை? கண்ணில் அவ்வளோ மருந்து. அதாவது இப்போ நிறைய மருந்து வந்துருச்சு. அப்போல்லாம் ஒரு மருந்தும் கிடையாது. அவருடைய கண்கள் அகோரமாக இருந்தது. அவருடைய கண்களில் நிறைய பிரச்சனைகள் இருந்ததுன்னு சொல்லி ஒரு இறை வல்லுநர் சொல்கிறார். ரொம்ப மோசம். அப்படி அந்த கண்களை அதான் அந்த மக்கள் நேசிக்கிற அந்த நேசத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, என் கண், இந்த கண் இப்படி இருக்கிறதுனால உங்கள் கண்ணை, என் கண்ணை உங்களுக்கு கொடுக்குறேங்க, அந்த கண்ணை தூக்கி போடுங்க. என் கண் நல்லா இருக்குது, இந்த கண்ணை நான் கொடுக்குறேன். அப்போ கண்களை கேட்டாலும் நீங்கள் புடுங்கி கொடுத்துருவீங்க, புடுங்கி அப்படியே கொடுத்துருவீங்க அப்படிங்கிறார். எந்த அளவுக்கு அன்பாய் பாசமாய் சத்தியத்தை நேசிக்கிற அந்த மக்கள் இன்றைக்கி இப்படி போயிட்டாங்களேங்கிற ஒரு பாரம் பவுலுக்கு இருந்துச்சு. அதுதான் சொல்ல வர்றார். இப்போ ஏன் இப்படி மாறினீங்க? இன்றைக்கி கள்ள போதகன் யார், சத்தியத்தை பேசுகிற ஆள், சத்தியத்தை பேசாத யார் ஆளுன்னு தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. புரியுதா? அதாவது சத்தியத்தை பின்பற்றுவது கஷ்டம்தான். ஆனால் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதுக்கு தான் சபை இருக்குது, அதுக்கு தான் போதகர் இருக்கிறேன். புரியுதா? உங்களை சரியான பாதையில் நடத்துவதற்கு நீங்கள் எடுக்கிற முடிவெல்லாம் உங்கள் சுயமாக எடுக்காதீங்க தயவுசெய்து. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற முடிவு, நீங்கள் எடுக்கிற ஆலோசனைகள் உங்கள் சுயமாக நீங்கள் எடுக்காதீங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்களான்னா வேதத்தை பாருங்கள், வேதத்தில் என்ன ஆலோசனை இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ஒருவேளை வேதத்தில் பார்க்க முடியலையா, போதகிட்ட கேளுங்க. இப்படி இருக்குது, இப்படி பிரச்சனை இருக்குது, என்ன செய்கிறதுன்னு கேளுங்க. சரியா? அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய கள்ளப்போதகனுடைய காரியத்தை அங்கே சொல்கிறார். கள்ளப்போதகம் 14 சொன்னோம். அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுவார்கள். எதில் வைராக்கியம்? எதில் வைராக்கியம் இருக்குது? உங்களுடைய சுவிசேஷத்தை விட்டு விலக்கணும். அதாவது இப்போ என்னன்னா, நீங்கள் கிறிஸ்துவ வேண்டியில் பக்கத்தில் நின்றுருக்கிறீங்க, நீங்கள் கிறிஸ்துக்கிட்ட இல்லாமல் என் பக்கம் வரணும். அதுதான் உங்களுடைய வேலையே. கள்ளப்போதகனுடைய வேலையே அதுதான். நீங்கள் ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அவர்கள் அந்தி கிறிஸ்துவாக, அதாவது கிறிஸ்துவை எப்படி பார்க்குறாங்கன்னா, அவர் தான் மேசியா, அவர் தான் பிதாவினால் அனுப்பப்பட்டவர். அவரை அங்கீகரிக்கவில்லை. அவர் ஒரு ஒரு மனிதன், அவ்வளோதான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. எனவே எனக்கு அன்பானவர்களே, நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். என்ன பார்க்கணும்? கள்ளப்போதனுடைய நிலையை நம்ம ஆராய்ந்து கண்டுபிடிக்கணும். அவங்க எதில் வைராக்கியம் பாராட்டுறாங்க? அவங்களுக்கு வைராக்கியம் எதில் வைராக்கியம் இருக்குது?
ஒரு கிறிஸ்துவனுக்கு எதில் வைராக்கியம் இருக்கணும்? கிறிஸ்துவின் மீது வைராக்கியம் இருக்கணும். ஆனால் அவங்க கிரியைகளின் மீது வைராக்கியம் இருக்கிறது. தன்னுடைய சொந்த சுயத்தை சார்ந்து காணப்படுகிற காரியத்தில் அவங்களுக்கு வைராக்கியம் இருக்குது. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, அதாவது அவங்க உங்களை என்கிட்டேருந்து பிரிக்க பார்க்குறாங்க, மெய்யான சத்தியத்திலிருந்து உங்களை பிரிக்க பார்க்குறாங்க, அதில் வைராக்கியம் பாராட்டுறாங்க. அதை நான் உங்களிடத்தில் இருக்கும்போது மாத்திரமல்ல, எப்பொழுதும் நான் பாராட்ட வேண்டும். சரியான ஒரு விஷயத்துக்கு வைராக்கியம் பாராட்டினாங்கன்னா அந்த நல்லது தான். ஆனால் அவங்க உங்களை வழி விலகி செய்வதிலே, உங்களை கிறிஸ்துவண்டையிலிருந்து பிரிப்பதிலே, சத்தியத்தை விட்டு பிரிப்பதிலே உங்களுக்கு வைராக்கியத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பாராட்டுகிறார்கள். 18ஆம் வசனத்தில் நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது தான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும்போது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். இப்போ 19ஆவது வசனத்தில் சொல்கிறார், இப்போ இருக்கிற நிலையை சொல்கிறார், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். முன்ன தகப்பனை போல பேசின பவுல் இப்பொழுது தாயை போல பேசுகிறார். ஒரு குடும்பத்தில், திருச்சபை என்கிற குடும்பத்தில் ஒரு போதகன் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத காட்டுறார். ஒரு போதகன் ஒரு திருச்சபையில் தகப்பனை போல மாத்திரம் அல்ல, தகப்பன் கண்டித்து உணர்த்துகிறான். அதே ஒரு தாயை போல கற்ப வேதனைப்படுகிறேன். பெண்களுக்கு தெரியும் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது எவ்வளோ வேதனைங்கிறது தெரியும். ஆனால் ஒரு விசுவாசியை பாவத்திலிருந்து ஒரு நபரை சுவிசேஷம் அறிவித்து அவரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருகிற அந்த விஷயங்கள் இருக்கிறது. அது கற்ப வேதனை என்று சொல்கிறார். கற்ப வேதனை. மறுபடியும் படுகிறார், மறுபடியும் கற்ப வேதனை அடைகிறார். ஏற்கனவே கற்ப வேதனையோடு தான் நான் என்ன செஞ்சேன்? உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தேன், உங்களை பெற்றெடுத்தேன். அதனால் அவர் சொல்கிறார், என் சிறு பிள்ளைகளே என்று சொல்லுகிறார். என் சிறு பிள்ளைகளே, என்னிடத்தில் கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் அவர் கற்ப வேதனை. நோக்கம் என்ன தெரியுமா? எதுக்கு கற்ப வேதனைப்படுகிறார்? ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு. இப்போ இங்கே பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நான் கற்ப வேதனைப்படுகிறதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவுக்கும். இதுதான் ஒரு சபை செய்யக்கூடியதான காரியம். அப்போ கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாரா? உருவாக்கப்பட்டிருக்கிறாரா? எதன் அடிப்படையில்? கிறிஸ்து உருவாகும் அளவுக்கு நான் கற்ப வேதனைப்படுகிறேன். எவ்வளோ அவசியம் தெரியுமா? ஒரு சபைக்கு எவ்வளோ அவசியம், ஒரு போதகனுக்கு எவ்வளோ அவசியம். இப்போ கிறிஸ்து ஏன் உருவாக்கப்படணும்? ஏன் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கணும்? என்ன காரணம்? அவர் இருந்தால் தான் எனக்கு மீட்பு. அவர் இருந்தால் தான் நான் நித்திய பாதைக்கு போக முடியும், நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியும். கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கையே இல்லை. கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறாரான்னு சொல்லி பாருங்கள். கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல இருக்கிறான்னு பாருங்கள். கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் அவர் தான் முதல் நபர். முதல் இடத்துல நான் வச்சுருக்கிறேன் அவரை. நீங்கள் வச்சுருக்கிறீங்களா? கிறிஸ்துவை முதல் இடத்துல வச்சுருக்கிறீங்களா? இல்லை உங்கள் கணவனை முதல் இடத்துல வச்சுருக்கிறீங்களா? அல்லது உங்கள் மனைவியை முதல் இடத்துல வச்சுருக்கீங்க? யாரை முதல் இடத்துல வச்சுருக்கிறீங்க? கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே முதல் நபராக இருக்கிறாரான்னு சொல்லி பாருங்கள். பவுல் கலாத்திய மக்களத்தில் உங்களிடத்தில் பணம் உருவாகும் அளவு நான் கற்ப வேதனைப்படுகிறேன்னா சொல்கிறாரு. நீங்கள் வசதியில் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக கற்ப வேதனை அடைகிறேன்னு சொல்கிறாரா? கிறிஸ்து உங்களுக்கு உருவாக வேண்டும். கிறிஸ்து இல்லாமல் உங்களுக்கு மீட்பு கிடையாது. கிறிஸ்து இல்லாமல் உங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. கிறிஸ்து இல்லாமல் உங்களுக்கு நித்திய வாழ்வு கிடையாது. கிறிஸ்து இல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலே சமாதானம் இருக்காது. கிறிஸ்து இல்லாமல் உங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. கிறிஸ்து இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதியாக வாழவே முடியாது. கிறிஸ்து இல்லாமல் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாக என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் போக முடியாது. நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என்ன இல்லாமல் நீங்கள் கனி கொடுக்க முடியாது. கிறிஸ்து 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 உருவாகவும், அதுதான் நோக்கமே. கிறிஸ்து ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி கிறிஸ்து வேண்டான்னு சொன்ன ஆள் பவுல். ரட்சிக்கப்பட்டு இப்போ என்ன செய்கிறார்? கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து. அதான் பிலிப்பியரில் பார்த்தோம்.
கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு எனக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும். அப்போ கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துறதுக்கு என்ன, எதை இழக்கணுமா? உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் இழக்கணும். அவ்வளோ சாதாரணம் கிடையாது. புரியுதா? இன்னைக்கு வெளிச்சம் வேணுமா இருள் வேணுமா? ரெண்டும் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதுதான் பிரச்சனையே. ரெண்டும் வேணும். ஏன்னா பாவம் செய்வதற்கு, பாவம் செஞ்சுட்டு ஒளிஞ்சு கொள்றதுக்கு என்ன வேணும்? இருள் வேணும் இல்லையா? ஆனால் அந்த இருளுக்குள்ளே ஏதாவது பூச்சி இங்கே கடிச்சிடுச்சுன்னா வெளியே வர்றதுக்கு வெளிச்சம் வேணும். புரியுதா இல்லையா நான் சொல்கிறது? இன்னைக்கு ரெண்டு விதமான ஒரு வாழ்க்கை ஒரு கிறிஸ்துவ வாழவே முடியாது. ரொம்ப டேஞ்சர் அது. அதை தான் இங்கே சொல்ல வர்றாரு. ஏன் இப்படி இந்த நிலை? அதுதான் சொல்கிறார். அந்த அப்போ இருந்த ஆனந்த பாக்கியம் இப்போ எங்கே? இப்போ உங்களுடைய நிலை மாறி போச்சே. உங்களுடைய நிலை மாறி போச்சு. இப்போ நீங்கள் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறீங்க? கள்ள போதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறீங்க. உலகத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறீங்க. வேதம் சொல்கிற ஆலோசனைக்கு கீழ்ப்படுறதில்ல. சோசிகாரன் சொல்கிறத நம்புறீங்க. ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி கொண்டிருக்கிறவனை நம்புறீங்க. அற்புத அடையாளங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறவனை நம்புறீங்க. சத்தியத்தை பேசுகிறவனை நம்ப மாட்டீங்க. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா? இந்த வேதத்துக்கு மதிப்பே கிடையாது. இந்த வேதத்துக்கு மதிப்பு கொடுக்கறதில்ல. மனுஷனுக்கு கொடுக்கிற மதிப்பு இந்த வேதத்துக்கு கிடையாது. இன்னைக்கு அப்படி போயிடுச்சு. இன்னைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சுவிசேஷம் என்பது சாதாரணமானதல்ல, கிறிஸ்துவை சார்ந்தது. சரியா? மூணாவது காரியம், இப்போ பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, முன்ன இருந்த நிலையை உங்களுக்கு காண்பித்தேன், இப்போ இருக்கிற நிலையும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஆனால் இனிமேலாவது நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? சரிப்படணும். இப்போ அதுக்கான காரணத்தை அவர் என்ன செய்கிறாருன்னா சொல்லுகிறார். முன்ன இருந்த நிலை, இப்போ இருந்த நிலை, இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். பாருங்கள், 19வது வசனத்தில் சொல்கிறாரு. அடுத்தது 20வது வசனத்தில், உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாய் பேச விரும்புகிறேன். இப்போ அவங்க ஆராய்ச்சி பார்க்க வேண்டியதானே. இப்போ நம்ம இந்த வேதத்தின் மூலமாக ஆராய்ச்சி பார்க்க வேண்டியதானே சில விஷயங்கள். என்ன தெரியுமா? ஏன் முன்ன இருந்த நிலை இப்போ இல்லை? ஆரம்பத்தில் இருந்த அந்த அன்பு ஏன் இப்போ இல்லை? அதை எபேசு சபைக்கு சொல்லுகிற காரியம் அதுதான். வெளிப்படுத்தின விசேஷத்தில் எபேசு சபை ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டீர்கள், அதனால் இப்போ மனம் திரும்புங்க அப்படின்ற வெளிப்படுத்தின விசேஷம். அதை பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனம் பாருங்கள். 4வது வசனம் பாருங்கள். ஆனால் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அது நின்று நீக்கி போடு விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், அது உன்னிடத்தில் உண்டு. புரியுதா? மனம் திரும்பு. சரி, இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், மனம் திரும்புறதற்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்மை ஆராய்ச்சி பார்க்கணும். மனம் திரும்புவதில் அந்த மனம் திரும்புதலை கொடுக்குறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். நீ என்னைக்கு பாவத்தை உணர்ந்து அதற்காக மனஸ்தாபப்படுகிறியோ அதுக்கு பின்னாடி தான் மனம் திரும்புதல் வரும். உன் பாவத்தை குறித்து நீ எந்த இடத்துல விழுந்தாங்கிறத நீ அதை சரி பண்ணு. எங்கே நீ தடம் புரண்ட அப்படிங்கிறதுக்கு நீ என்ன செய்ய, யோசித்து அங்கே கொண்டு வந்து சரியாக நிறுத்து. நீ எந்த இடத்துல கடவுளை தூசித்தாயோ, எந்த இடத்துல கர்த்தரை அவமதித்தாயோ, நீ எந்த இடத்துல எப்போ நீ வேதம் வாசிக்கிற நேரத்தில், எப்போ ஜெபிக்கிற நேரத்தில் இன்னொரு காரியத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தியோ அதை சரிப்படுத்து. முதல்ல உன் நேரத்தை யார் திருடுறது? உனக்கு கொடுக்குற நேரத்தை யார் திருடுறது? செல்லு தான் திருடுது. அதுதான் பிரச்சனை. செல்லு தான் திருடு. நீ மாறலை அப்படின்னு சொன்னால் உன் பிள்ளைங்க மாறாது.
நீ சரியாக இல்லாத குடும்ப ஜெபம் நடக்கலை அப்படின்னா பிரச்சனை தான். இப்போ இந்த கலாத்திய மக்கள் முன்னிருந்த நிலைமையை காட்டிலும் இப்போ பின்னிலைமைக்கு போயிட்டதுக்கு என்ன காரணம் தெரியுமா? 3 விஷயம்தான் காரணம். அதை அவர் உணர்த்துறாரு. அதை அவங்க சரிப்படுத்திக்கணும். 3 காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க வெறும் உற்சாகம் தான் இருந்துச்சு. அதாவது உணர்ச்சி வசப்படுறது. என்ன உணர்ச்சி வசப்படுறது? ஆதியில் இருந்த அந்த அன்பு விட்டாய். ஆதியில் ஆரம்பத்தில் கண்களை கூட பிடுங்கி கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு அந்த உணர்வு இருந்துச்சு இல்லையா, உற்சாகம் இருந்துச்சு இல்லையா. அந்த உற்சாகம் வெறுமையான உற்சாகம், உணர்ச்சி வசப்படுகிற காரியம். அடிக்கடி உணர்ச்சி வசப்பட்டு நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? தீர்மானம் எடுக்கிறது, முடிவு பண்ணுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது. நிறைய காரியங்களை சபை காரியத்தில் மட்டும் இல்லை, தனிப்பட்ட குடும்ப காரியத்திலையும் உணர்ச்சி வசப்பட்டு உடனே முடிவு பண்ணி நம்ம என்ன செய்கிறது? விழுந்து போயிடுறது. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடிக்கடி உணர்ச்சி வசப்படுறது அது நமக்கு பாதிப்பு தான் ஏற்படுத்தும். ஆனால் இந்த மக்கள் ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தாங்க. அப்படி இருந்ததுனால தான் அவங்க யோசிக்க முடியல, அவங்க சிந்திக்க முடியல. அதாவது ஒரு காரியத்தை முடிவு பண்ணுறோம், ஒரு காரியத்தை செய்கிறோம், அதனுடைய பின் விளைவு என்ன அப்படிங்கிறது தெரியல, அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அந்த நேரத்துக்கு மட்டும் அவங்க என்ன செய்கிறது? கடவுளுடைய அதாவது தேவைன்னா வேதத்தை யூஸ் பண்ணிக்கிறது, தேவைன்னா ஜெபிக்கிறது, இல்லைன்னா விட்டுறது. அப்படி இல்லை. ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டினியூவாக நான் என்ன செய்யணும்? கடவுளோடு சார்ந்து இருக்கணும். முதல் காரியம். 2வது காரியம் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க சரியான இடத்துல இருக்கிறத விட்டுட்டு தவறான பாதையை தேர்ந்தெடுப்பது. அதாவது தவறான உபதேசத்துக்கு போகிறது. வேதத்தை அசட்டை பண்ணிவிட்டு மனிதனுடைய கற்பனை கட்டுக்கதைகளுக்கு செவியை சாய்க்கிறது. புரியுதா? மனுஷனுடைய யோசனை தான் நல்லது அப்படின்னு சொல்கிறது. வேதம் சொல்கிறத ஏற்றுக்கொள்றதில்ல, சத்தியத்தை ஏற்றுக்கொள்றதில்ல. தவறான கள்ள உபதேசம், நீங்கள் என்னைக்கு தவறான கள்ள உபதேசத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்களோ அது உங்களை மட்டும் பாதிக்காது, உங்களை சார்ந்திருக்கிற குடும்பத்தையும் பாதிக்கும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வீணாகும், அதே போல் சபையையும் பாதிக்கும். புரியுதா? 3வது காரியம் என்ன தெரியுமா? அதாவது நீங்கள் மனம் திரும்பலை அப்படின்னா, சரியான காரியத்துக்கு நீங்கள் வரலை அப்படின்னா, கள்ள உபதேசத்திலிருந்து மீண்டும் நீங்கள் வழி விலகி வரலை அப்படின்னு சொன்னால், அது 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்கிறாரு, 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்கிறாரு. கலாத்தியர் 3:1 பாருங்களேன். அங்கே சொல்கிறாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்க உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். பவுல் பேசுகிற அந்த வார்த்தையை பாருங்கள். உங்களை குறித்து நான் பயந்திருக்கிறேன். 20வது வசனத்தில் சொல்கிறாரு, உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியான்றார். அப்படின்னா அப்போ அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? சந்தேகம். அதாவது அவங்களுடைய நிலை என்ன, இவன் சரியாக இருப்பானா, இருக்க மாட்டானா, சரியா இவன் சரியா, இவனை நம்பவே முடியலையே, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை. 3வது ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, என் தேவன் என்னை நம்புகிற அளவுக்கு நான் நடந்துக்கணும், என் போதகர் என்னை நம்புகிற அளவுக்கு நடந்துக்கணும், என்னுடைய திருச்சபை என்னை நம்புகிற அளவுக்கு நடந்துக்கணும். இந்த நிலையை தான் பவுல் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவனுடைய அவர் சொல்கிறாரு 3ஆம் அதிகாரம் 1 கிறிஸ்து உங்களுக்குள்ளாக உருவாகும் அளவு. இங்கே தான் சொல்ல, சிலுவையில் அறையப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டார். எந்த இயேசுவை நீங்கள் நம்புகிறீங்க? எந்த இயேசுவை விசுவாசிக்கிறீங்க? சிலுவையில் அறைந்து மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவையா, அல்லது வேறொரு இயேசுவையா, அற்புத அடையாளங்கள் செய்கிற இயேசுவையா?
சிலுவையில் அறியப்பட்ட இயேசு உங்களுக்கு மீட்பு ரட்சிப்பு அவசியம். எனவே எனக்கு பிரியமானவர்கள், அதனால தான் பவுலுடைய கரிசனை அந்த மக்கள் மீது எந்த அளவுக்கு காணப்பட்டதுங்கிறத நீ கொஞ்சம் யோசித்து பாருங்க. சரியா? அப்போ நம்முடைய சபை எந்த நிலையில் இருக்கிறது, நம்முடைய விசுவாசம் எந்த நிலையில் இருக்கிறது, ஆரம்ப நிலையத்தில் எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம்? பவுல் கலாத்திய மக்களுக்கு காட்டினது மட்டும் இல்லை, நமக்கும் காட்டுறார். ஒருவேளை நம்ம அப்படி இருந்தோம்னு சொன்னால் மனம் திரும்புவோம், இயேசு கிறிஸ்துவண்டையில் மீண்டும் வருவோம். சரியா? கள்ள உபதேசத்திற்கு நாம் செவி சாய்க்காமல், சத்தியத்துக்கு எதிராக நிற்காமல், வேதத்தை அதிகமாக நேசித்து கடவுளை சார்ந்து கொண்டு கிறிஸ்து எப்பொழுதும் எனக்கு முதலிடத்தில் வைத்து அவருடைய சிலுவை மரணத்தை ஒவ்வொரு நாளும் நான் நினைவு கூர்ந்து அவர் எனக்கு கொடுத்த கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து அவருடைய சபையிலே கரைதிரையற்ற ஒரு விசுவாசியாக இருக்க நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.